தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகப் பகுதி மற்றும் குழந்தைகள் வார்டு மகப்பேறு மருத்துவமனை செல்லும் பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் நோயாளிகள் அவதியடைந்து வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முரளி கணேஷ் இணைந்திருக்கிறார். முரளி கணேஷ், இந்த தண்ணீரை அகற்றுவதற்கான பணிகள் எப்போது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது? லாவண்யா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று அதிகாலை பெய்த மழையின் காரணமாக நகரின் பல்வேறு இடங்களில் வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்திலையும் வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. குறிப்பாக பாளையங்கோட்டை சாலையில் இருந்து அரசு மருத்துவமனைக்கு நுழைந்து செல்லக்கூடிய அந்த பகுதிகளில் வெள்ள நீரானது நுழைந்து செல்லக்கூடிய பகுதிகளில் மட்டும் வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து உள்பகுதியில் சென்றோம்னா மகப்பேறு வார்டுக்கும் குழந்தைகள் காய்ச்சல் வார்டுக்கும் செல்லக்கூடிய பகுதிகளில் நுழைவு நடந்து போகக்கூடிய பகுதியில் மட்டும் வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. தற்போது அந்த நீரை அகற்றக்கூடிய பணிகளானது நடந்து வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த வார்டு பகுதியில் இருக்கக்கூடிய நீரானது முற்றிலுமாக அகற்றப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த பணிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் அரசு மருத்துவமனைக்கு நுழைவாயில் மெயினா இருக்கக்கூடிய அந்த நுழைவாயில் இருக்கக்கூடிய தண்ணீரானது பல தாழ்வான இடங்கள்ல இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த பகுதியில் தேங்கி இருக்கிறது. அதையும் அகற்றக்கூடிய பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் துவங்கி இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ். அதிகாலையில் பெய்த மழையால் நெல்லை மாநகரின் பிரதான பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. குறிப்பாக வண்ணாரப்பேட்டை பகுதியில் பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. அலுவலகம் செல்வோர் எவ்வாறு செல்கிறார்கள்? திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் நேற்று இரவு முதல் மிதமான மழை பெய்தது. அதிகாலையில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இதன் காரணமாக மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பகுதிகள் குறிப்பாக மாநகரின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. ஒரு நாள் மழைக்கே தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு இந்த தண்ணீர் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியிருக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம மாநகரின் பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டை பகுதியை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த பகுதி வழியாகத்தான் இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய மதுரை, சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அந்த வாகனங்கள் இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும். இதோட பக்கத்தில் பள்ளிகள், பள்ளிகள் அதோடு மட்டுமல்லாமல் அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் என ஏராளமான நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த பகுதியில் பாதாள சாக்கடை பணிகள் கடந்த ஓராண்டிற்கு மேலாக மேற்கொள்ளப்பட்டு முழுமையாக முடிவடையாத நிலையில் பள்ளங்கள் எந்த பகுதியில் மேடு இருக்கிறது, பள்ளம் இருக்கிறது என்பது கூட தெரியாமல் மக்கள் பயணிக்கக்கூடிய ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். சாலையில் 2 அடிக்கு மேலாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இந்த இரவில் லேசான மழை, காலையில் பலத்த மழை என்ற நிலையில் தற்போது மழை சற்று குறைந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது வரைக்கும் மாநகராட்சி அதிகாரிகள் யாரும் இந்த பகுதிக்கு தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்காத ஒரு நிலைதான் காணப்படுகிறது. மாநகரினுடைய பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய நிலையில் விரைந்து இந்த தண்ணீரை வெளியேற்ற வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தண்ணீர் தேங்காம வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து தண்ணீர் தேங்காத நிலையை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் மக்கள் விரும்புகிறார்கள். தற்போது நிலையை பாருங்கள், அந்த வாகனங்கள் அந்த தத்தளித்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடியும். இது போன்ற நிலை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதான் அவர்கள் விரும்புகிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி. தொடர் மழையை அடுத்து திருச்செந்தூரில் உள்ள சிவன் கோயிலுக்குள் நீர் புகுந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முரளி கணேஷ் இணைந்திருக்கிறார். முரளி கணேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பெய்த மழையில தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் கனமழையானது பெய்திருக்கிறது. இந்த மழையானது திருச்செந்தூர் கோயில் பகுதிகளிலேயும் அதிக அளவு பெய்ஞ்சிருக்கு. குறிப்பாக திருச்செந்தூர் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சிவன் கோயிலுக்குள்ள வெள்ள நீரானது புகுந்திருக்கிறது. பக்தர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட முழங்கால் அளவு நீரில் கடந்து செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த வெள்ள நீரை அகற்றுவதற்கான மின் மோட்டார் மூலமாக இந்த வெள்ள நீரை அகற்றுவதற்கான பணிகள் என்பது நடந்து வருகிறது. இருந்தபோது அந்த பகுதியில் தண்ணீரானது இன்னும் குறைதல இதே நிலை தான் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த சிவன் கோயில் பகுதி மட்டுமல்லாது திருச்செந்தூர் முக்கியமான பகுதி, அதாவது நாலுமூலை கிணறு, பரமன்குறிச்சி உள்ளிட்ட திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதி முழுவதுமே வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. ஆங்காங்கே வெள்ள நீரை அகற்றக்கூடிய பணிகள் நடந்தாலும் முழுமையாக இதுவரை அந்த சுற்றுவட்டார பகுதியில் முழுவதும் வெள்ள நீர் என்பது அகற்றக்கூடிய நிலை நடந்துகிட்டு இருக்கு. முழுமையாக அகற்ற இன்னும் படவில்லை. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ்.